சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது உறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். சென்னை தரமணியில் பாலிடெக்னிக்கில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் தற்பொழுது தரமணி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 2 மாணவிகள், அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக தகவல் பரவியது. நேற்றைய தினம் இந்திய மாணவர் சங்கத்தினர் இது தொடர்பாக போராட்டம் நடத்திய நிலையில காவல்துறை இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருவர் அந்த மாணவியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகி அந்த மாணவியை வெளியில் அழைத்து சென்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக்கலாம் என்ற அடிப்படையில போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை காவல்துறை தொடங்கியிருக்காங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் மட்டுமல்லாமல் மற்ற யாராவது அந்த மாணவியிடம் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்தார்களா, ஒரு அறையில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் யார் யாரெல்லாம் உடன் இருந்தார்கள் என்ற விசாரணையை தற்பொழுது போலீசார் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.